ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ப்ரோஸ். நீங்கள் வந்திருக்கு பிஎம்பி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி என் பாப்பாவும் நம்ம கூட அடிக்கடி பேசும். வேணும்னா வாய்ஸ் கேட்குறீங்களா? என் பாப்பாவுக்கு வெக்கமாக இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேமுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி இதை விளையாடி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதனால தான் வீடியோவை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு ஆரம்பிக்கிறதுனால நைட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக லாஸு. இப்போ நம்ம டேக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பொருளெல்லாம் ஆர்டர் போட்டோம். இப்போ எல்லாத்தையும் அடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக அடிக்கிட்டு இருக்கோம். கடையை அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். எல்லாம் கஸ்டமர் டிங் பெல் அடிச்சுட்டு கத்திட்டே இருப்பாங்க. நான் ஒரு சேனலில் பார்த்தேன். அவங்க சின்ன பசங்க தான். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வீடியோஸில் எல்லோரும் வாய்ஸ் ஓவர் ஒழுங்காக கொடுக்கல. அவங்க பாட்டிக்கு இப்போ நானே இருக்கேன்னா பக்கத்தில் யாரையாச்சும் உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே, அப்படி நானும் அப்படி பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பொருளெல்லாம் அடிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடையை ஓப்பன் பண்ணிடலான் இருக்கேன். ஏன் ப்ரோ வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. நேற்று ஃபுல்லாக மழையில் நாலு தெரிச்சு ஸ்கூல் லீவ் போட்டுருணுன்ட்டு ஆட்டம் போட்டேன். அதனால் எனக்கு சளி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா என் பாப்பா கேட்க புக்கின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே சவுண்டு கேட்கும். அடுத்து நம்ம மைன்கிராஃப்ட் வீடியோ போடுவோம். எல்லோரும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடையை திறக்க போகிறோம். என் பாப்பா பக்கத்தில் கேட்க புக்கின்னு சிரிச்சிட்டு தான் இருக்கு. இன்னமும் அது பைத்தியம் முடிச்சிச்சு. இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. என் பாப்பா மைக்கை வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே இருக்குது. என் பாப்பாவை பேச சொல்கிறேன். ஒரு ஹாய் போடுன்னா ஹாய் போட மாட்டேங்குது. நான் இப்போ பொருளெல்லாம் வச்சுட்டேன். யாருக்காச்சும் இந்த கேமில் ஸ்டோருக்கு எப்படி நேம் வைக்கிறதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் அவங்க கேட்குறக்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம இதில் பர்ப்ளெக்சிட்டிங்கிற ஆட் வந்துக்கிட்டே இருக்குது. எங்களை மன்னிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே ஒரு அக்கா பில் போட வந்திருக்கு. அந்த அக்காகிட்ட இப்போ பில் போட்டுட்டோம். காசு நேர்மையாக தான் கொடுக்கணும். அந்த அக்கா கரெக்டாக கொடுத்துருக்கு. அந்த அக்காவை அனுப்பிச்சிட்டு ஒரு ஜென்டில் மேன் வந்திருக்காரு. இவர் பார்த்தா ஜென்டில் மாதிரி இல்லை, முட்டைக்கண்ணை வச்சுட்டு வராரு. பார்த்தீங்கன்னா என் பாப்பா சிரிக்கிற சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொருத்தர் ஒரு பஞ்சாபி. இப்போ வந்தீங்கன்னா பஞ்சாபி பாஸ்தான்னு ஒன்று ஆர்டர் போட்டு பஞ்சாபி பாஸ்தா ஒன்று வாங்கியிருக்காரு. மீதி $16 10 இவருக்கு சேர்ந்து கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு மொட்டை அங்கிள் வந்திருக்காரு. 2 சிக்கி பிக்கி, ஒரு எண்ணெய் பட்டல், ஒரு ஆயில், 2 ப்ரெட்டு இவர் வாங்கியிருக்காரு. இவருக்கு நம்ம 86 சென்ட்டு திருப்பி தரணும். 50 சென்ட்டை நம்ம மீதி 50 சென்ட்டுக்கு இவன் பொருள் வாங்கினாலே நமக்கு பெருசு தான். ஆனால் என்ன கம்மியாக காசு பொருள் வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாக இருக்கிறவன் ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா என் பாப்பா அவனை மண்டை மாங்கன்னு கலாய்ச்சிருக்கு. என்ன சொல்கிறீங்க? அடிக்கடி என் பாப்பா இப்படி தான் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை மன்னிச்சிக்கோங்க.
மயக்க பிடிக்கிற வேலையை கொடுத்தா அது வேறு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஷூஸு, ஒரு ஃப்ளாரு, 2 ப்ரெட் வாங்கியிருக்காங்க இந்த மேடம். எப்போ பார்த்தாலும் இது ஒரு இவங்க வந்து சிக்கி பிக்கி தான் நிறையா வாங்குவாங்க. இந்த தடவை என்னமோ கம்மியாக வாங்கியிருக்காங்க. உடம்பு சரியில்லையோ என்னமோ தெரில, இல்லை சுகர் வந்துருச்சாங்க ஒன்று தெரில. ஏன்னா எப்போவுமே அந்த சுகர் அந்த அந்த சிக்கி பிக்கி தான் இங்கே வாங்க நிற்பாங்க. இந்த தடவை இவங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது விளையாடுறதுக்கு. பக்கத்தில் என் இன்னொரு பாப்பா வந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கு. சவுண்டு கேட்டால் மன்னிச்சிக்கோங்க. ஒரு குட்டி பிசாசு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து ஒம்பழுத்துட்டே போயிடும். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கத்திக்கிட்டு இருக்கு, ப்ளீஸாக ஃபோன் பார்க்காதன்ட்டு. ஆனால் என் பாப்பா அதையும் கேட்காம ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கு. அப்போ இது யார் நீங்கள் கேட்கலாம். இது எங்கள் சித்தி எனக்கு சும்மா கொடுத்துட்டு போனோம்டோமா ஃபோனு. இப்போ வந்து என் பாப்பா வந்து என்ன கலாய்ச்சிதுன்னா குஞ்சிருப்பா. என் பாப்பா கொஞ்சம் கெட்ட பிள்ளை, அதனால தான் இப்படி கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறா. ஏன்னா ஒரு பைத்தியம், அவ்வளோ ஒரு நாய் கடிச்சதுலேருந்து அவள் இப்படி தான் நடந்துக்கிறா. சரி வாங்க நம்ம பில் கவுண்டரை பார்ப்போம். என் பாப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தால் வேலை நடக்காது. அப்புறம் 2வது தடவை சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. அப்போனா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். பார்த்தீங்கன்னா என் பாப்பா உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அழுவுது. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கன்ட்டு. நம்ம இப்போ வந்து வெறும் நருட்டோ சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். எடிட்டிங் பண்ணி ஒரு சில இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன், யாருமே ஆன்சர் பண்ணல. இப்போ நம்ம திருப்பி கேமுக்குள்ளே வரோம். இவங்க இந்த ஜென்டில்மேன் நிறைய பொருள் வாங்கியிருக்காரு. அதனால் இவருக்கு எந்த ஏமாத்து வழியும் இல்லாமல் இவரை அனுப்பி விடலாம். பார்த்திங்கன்னா நிறைய காசு வரும்னு நினச்சேன், கம்மியாக தான் வந்திருக்கு. எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா மொட்டை ஜென்டில்மேன். இது ஒரு அக்கா. இந்த அக்கா வந்து எப்போ பார்த்தாலும் கிரெடிட் கார்டில் தான் வாங்கும், ஆனால் ஒரு பொருள் தான் வாங்கும். அந்த அக்கா வந்து இப்போ $1 போட்டிருந்தா கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்ட்டு வாங்காது. இப்போது வந்து $0 மாதிரி நான் போட்டு விற்றுட்ருக்கேன். அதனால தான் இவங்க எல்லோரும் இம்மா பொருள் வாங்குறாங்க. இப்போ வந்து ஒரு அக்கா திருப்பியும் ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்ட அக்கா வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம $91 கொடுக்கணும். இப்போ நான் திருப்பியும் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து நான் இது பண்ணி விட்டுட்டேன். சாரி ஃபார் த மிஸ்டேக் கைஸ். திருப்பியும் நான் அந்த கிளிப்பை ரெக்கார்ட் பண்ணல. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு கைஸ். எத்தனை கிளிப்பையும் நான் ரெக்கார்ட் பண்ணே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டாக இருக்குது. தனியாக ஒரு ரூம் கட்டி கொடுங்கன்னா கட்டி தர மாட்டாங்க. இன்றைக்கி என் பாப்பாவால் திருப்பியும் என் கிளிப்பு ஃபெயிலியர் ஆகிடுச்சி. அதனால இந்த கிளிப்பை நான் எடுக்கலை. பார்த்தீங்கன்னா இவர் $4.98 வச்சு வாங்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. யாருமே இப்போ அதிகமாக காசு கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே கிரெடிட் கார்டு தான் நீட்டுறாங்க. அப்படி என்ன பிரச்சனைன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா மொத்த பொருளுமே காலி, ஒரு பொருள் கூட விட்டு வைக்கல. என்ன தான் கைஸ் பண்ணுறது? நான் எல்லா பொருளையும் எப்படி தான் வச்சாலும் மீண்டும் தொடர்கிறேன் நண்பர்களே. கரண்ட்டு கட் ஆகிடுச்சு.
இன்னைக்கு ஃபுல்லாக லாஸ்ட்டில் போல் எப்படியோ. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பொருளையும் ஆர்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா என் பாப்பா டைரி மில்க் கொடுக்குது. கட்சியில் பிச்சைக்காரன் ஆகிட்டேன். $400 மேலே வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ள குரங்கு வந்துருச்சு கைஸ். அதனால போயிட்டு வரேன். என் பாப்பா கத்துறா.